சார்பிலும் மகிழ்கின்றேன். பண்டாரக்குளத்தில் 100 ஆண்டுகளை எட்டுகிற அளவில் கோயில் இங்கு இருக்கிறது. எனவே 99ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் ஒரு யுகத்தை நாம் நிறைவு செய்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம். இங்கே நமக்கென்று தரப்பட்டிருக்கிற அந்த பாதுகாவலர் ஒரு தனிச்சிறப்பு மிக்கவர் என்பதை நாம் எல்லாருமே அறிந்து மகிழ்கிறோம், பெருமை கொள்கிறோம், பேருவகை கொள்கிறோம். தோமையார், தோமா ஆண்டவரோடு இருந்தவர், இந்த மண்ணுக்கெல்லாம் வந்தவர், அவர் நமக்கு பாதுகாவலர். 12 திருத்துதர்கள் இருந்தாலும் அவர்களுள் ஒருவர் இங்கு தமிழ் மண்ணுக்கு வந்திருக்கிறார். அதிலும் சிறப்பாக நம் பகுதிகளுக்கும் அவர் வந்திருக்கக்கூடும் என்பதற்கான பல சான்றுகள் இருக்கின்றன என்பதை நாம் நம்முடைய மறைமாவட்ட வரலாறு எழுதுகின்ற அந்த குழுவில் பல்வேறு வகையான கலந்துரையாடல் நடத்தப்பட்டு அது ஓரளவுக்கு இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு சான்றுகளை கொண்டு வந்திருக்கின்றோம். நம் மண்ணின் மைந்தர் ஒருவரும் அந்த வரலாற்று குழுவில் இருக்கிறார். கடவுளுக்கு திருவுளமானால் நம் மறைமாவட்டம் ஒரு புதிய மறைமாவட்டத்தை பெற்றெடுக்கும். அது வடக்கன்குளம் மறைமாவட்டம் என்கிற பெயரில் வரும். அது தலைமை இடமாக இருக்கும், திருத்தலமும் அதுவாக அமையும் என்றுதான் அங்கே நாங்கள் உரியவர்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறோம். அது தமிழக ஆயர் பேரவையால் கையெழுத்திடப்பட்டு இந்திய ஆயர் பேரவைக்கு சென்று அங்கிருந்து திருத்தந்தையின் பகராளி நுன்ஷியோ என்று சொல்வார்கள் அங்கு சென்றிருக்கிறது. அங்கிருந்து அங்கு இருக்கிற செயலர் மூலமாக ரோமைக்கு சென்றிருக்கிறது என்பதெல்லாம் இங்கு நம்பப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது திருத்தந்தையின் பகராளி நுன்ஷியோ அவர் இப்பொழுது இல்லை, வேறு ஒருவர் புதியவர் வருவார். அவர் வந்த பிறகு கடவுள் திருவுளமானால் விரைந்து இந்த பகுதியெல்லாம் ஆய்ந்து அதற்குரிய தன்மையில் ஒரு புதிய மறைமாவட்டத்தை அவர்கள் உருவாக்கலாம், அல்லது கூடுதலான ஒரு ஆயரை பணியமர்த்தி அவரை இந்த பகுதிக்கான பொறுப்பாளர் என்று நியமிக்கலாம். எது எப்படியோ நாம் தோமையாரிடம் கடவுளிடம் பரிந்துரைப்பதற்காக மன்றாடிக் கொள்வோம். அந்த வகையில் மறை மாவட்டத்தின் வரலாற்றையும் எப்படியாவது விரைவில் எழுதி முடித்துவிட வேண்டும் என்கிற வகையில்தான் மறை மாவட்ட வரலாற்றின் முதல் பகுதி அது தோமையார் கால பகுதி என்றே வைத்திருக்கிறோம். 2ஆம் பகுதி சவேரியார் வந்த காலம், அதன் பிறகு 3ஆம் பகுதி மறை மாவட்டம் உருவான பிறகு இந்த நாள் வரை என்கிற வகையில் அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கின்றேன், பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் தோமையாருக்கு என்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோயில் பண்டாரக்குளத்தில் இருக்கிறது என்பதை பார்த்து வியக்கிறேன், மகிழ்கிறேன். அதுவும் 100 ஆண்டை தொடர்கின்ற ஒரு சூழல் இங்கு இருக்கிறது. அந்த 100ஆம் ஆண்டில் ஒரு மறைமாவட்டம் உருவாகிவிட்டால் கடவுள் நன்றி. ஏனென்றால் இந்த உருவாகவிருக்கிற புதிய மறை மாவட்டத்துக்கு பாதுகாவலர் யார் என்று அங்கு பரிந்துரைத்து அனுப்பியிருக்கிறோம் என்றால் தோமையார் அவர்தான் முதன்மை பாதுகாவலர். எப்படி தூத்துக்குடி மறை மாவட்டத்துக்கு பிரான்சிஸ் சவேரியார் இணை பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் தெரசம்மாள் என்று இருக்கிறதோ அதை போன்று இங்கு நமக்கு தோமையார் முதன்மை பாதுகாவலர், இணை பாதுகாவலராக கண்ணம்மாள், பிரகாசியம்மாள், லூசியா என்று வைத்திருக்கிறோம். நீங்கள் மன்னார்புரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த மீட்பு பணியகம் அங்கே அந்த இருவருடைய படங்களையும் வைத்திருப்போம். அவர்களுடைய பெயர்களைத்தான் பரிந்துரைத்து அனுப்பியிருக்கிறோம். இப்படி இந்த பணிகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இங்கே நம் ஊரில் தோமையாரின் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கடவுள் நமக்கு தருகிற ஒரு சில செய்திகளை ஆய்ந்து பார்த்து நாம் நற்கருணை ஆசிரியரில் நாம் இணைவோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பு பெரும்பாலும் ஒவ்வொரு நாளுமே அந்த தோமையாரின் அனுபவம் அந்த தலைப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற போல் தெரிகிறது. இன்று நேரடியாகவே நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்கிற வகையில் அந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஒரு கூற்று இது உலகமெங்கிலும் இருக்கிற மக்கள் எல்லாருமே இயேசுவை குறித்து அறிந்திருக்க வேண்டிய, அறிவிக்க வேண்டிய, எடுத்துரைக்க வேண்டிய ஒரு உண்மை. அந்த உண்மையினுடைய முதல் ஆள் யாராக இருக்கிறார் என்றால் நம் பாதுகாவலர் தோமையார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அவர் அறிவித்திருக்கிறார்.
இங்கே ஒரு கேள்வியை நாம் முதலில் எழுப்ப வேண்டியிருக்கிறது. என்ன கேள்வி? அதை ஒருவேளை இது மக்களாட்சி அப்படிங்கிறதுனால உங்களை கை உயர்த்த கேட்பேன், நீங்கள் கொஞ்சம் கை உயர்த்துங்க. நன்றுதானா? முதல்ல அந்த 2 கருத்தையும் சொல்லிடுறேன். அதன் பிறகு இதில் நீங்கள் எந்த கருத்தை ஆமாம் இதுதான் சரியாக இருக்கும் என்றால் அதற்கேற்ப நீங்கள் கை உயர்த்தலாம். என்னன்னா, இயேசு வரும்போது தோமையார் அங்கு இல்லை என்பது பெரிய உண்மையா, அல்லது